இப்போ காவல்துறை வந்து தங்களுக்கு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. சோ எத்தனை கூட்டம் வருவாங்கன்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் குடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இல்ல. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு சொல்றேங்க. நீங்க தானங்க அந்த நம்பரை குடுக்குறீங்க. நான் எப்படிங்க கெஸ் பண்றது? அதான் உளவுத்துறை டெப்ளாய் பண்றது அதெல்லாம் கிடையாது. டெப்ளாய் பண்றது அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயமா அது? நீங்க நினைச்சா பாருங்க, நிறைய பேர் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அடக்குமுறை. எங்க பார்த்தாலும் போலீஸ் தலையா தெரியுது. அப்படி மாத்தாரு விஜய். பிளேட்டை தானே மாத்தணும். பாக்குற இடமெல்லாம் போலீஸ் தான் தெரியுது. என்ன அடக்குமுறையா? வாட் மிஸ்டர் சிஎம் அப்படின்னு இவரு. தெரியாத விஜய் என்ன பேசுவாருன்றதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னுவீங்க. இப்போ போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்குதா? போலீஸே நான் பார்க்கலையே. வந்து இவர்கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டு போனோம். என்ன விதமான பேச்சு இதெல்லாம்? எந்த இடத்துலயாவது பொறுப்புணர்வோ இல்ல ஒரு முதிர்ச்சியோ இருக்கா பாருங்க அவருடைய பேச்சுல. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முழுக்க காரணம் விஜயும் தாவேகா தலைமையும் தான். நிச்சயமா அவங்கள வந்துட்டு கேஸ்ல இவங்களை எல்லாம் வந்துட்டு இம்ப்ளிகேட் பண்ணணும். இல்ல கைது பண்ணணுமா சார் விஜய்? சார் கைதெல்லாம் அதெல்லாம் வேற சார். நான் வழக்கு நிறைய பேர் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யூ மஸ்ட் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா. எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ தானே தலைவன், நீ அதை வழக்கு. நீதிமன்றத்துல வந்து விளக்க வைக்கணும் அவரு.